அனைவருக்கும் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே தொடர்ந்து வாரந்தோறும் யாப்பிலக்கண வகுப்பு, மரபுப்பா எழுதுவதற்கான பயிற்சி, குறிப்பாக மரபுப்பாவை சரளமாக எழுதுவதற்கான ஒரு பயிற்சியை அளிப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 2வது வாரமாக இந்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நமக்கு மிகச் சிறப்பான முறையில் இந்த யாப்பிலக்கண வகுப்பை நடத்துவதற்காக வருகை புரிந்திருக்கிறார் புலவர் நற்றமிழ் பாவலர் வாகை புரவலன் அவர்கள். இப்படியெல்லாம் சொல்வதை விட அவர் என்னுடைய ஆசிரியர் என்று குறிப்பிடுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும். நான் கவிதை எழுதுவதற்கு எனக்கு அந்த இலக்கணத்தை சொல்லிக் கொடுத்தவர் சற்றேறக்குறை 50 ஆண்டுகளுக்கு முன்பு. 50 ஆண்டுகள் கழித்தும் அதே இளமையோடு புத்துணர்ச்சியோடு மீண்டும் நம்மோடு இணைந்து அந்த யாப்பிலக்கண வகுப்பை நடத்துவதற்காக பல்வேறுபட்ட முறை அவரிடம் வேண்டுகோள் வைத்து ஆர்வத்தோடு இப்போது வந்து செய்து கொண்டிருக்கிறார். அவர்களை வருக வருக என்று இந்த நிகழ்ச்சியின் சார்பாக, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பாக இங்கே பயில வந்திருக்கிற அத்தனை மாணவர்கள் என்று சொன்னால் என்னை விட எங்க ஐயா விட வயதில் மூத்தவர் கூட இருக்கிறீங்க எல்லோருக்கும் மாணவர்கள் தான். எல்லோருக்கும் வணக்கங்களையும் வரவேற்பையும் சொல்லிக்கொள்ள விழைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து வகுப்பெடுக்க வருகை புரிந்தக்கூடிய புலவர் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்று நிகழ்ச்சி தொடங்குகிறது. சென்ற வாரம் எழுத்துக்களை பற்றி விரிவாக வகுப்பெடுத்து நடத்தினார். இந்த வாரம் அசை பற்றி நடத்துவதாக சென்ற வாரமே கூறியிருந்தார். ஐயா அவர்களை அழைக்கிறேன். பாருங்கள் ஐயா. தமிழாசிரியராக இருந்து தலைமை ஆசிரியராக ஓய்வு பெற்றவர் இப்போது மீண்டும் யாப்பாசிரியராக நம்மோடு இணைந்திருக்கிறார். தமிழாசிரியர், கணித ஆசிரியர் என்றே பார்த்து பழகி நமக்கு இப்போது யாப்பாசிரியரை பார்க்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் 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 ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். சென்ற வாரம் தமிழ் எழுத்துக்களை பற்றி ஓரளவு பார்த்தோம். செய்யுளுடைய உறுப்புகளாக 7 படிகள் இருப்பதை பார்த்தோம். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, பாட்டு என்று 7வது படிக்கட்டை நாம் நெருங்கி கொண்டு அந்த பாடலை பாடல் எழுதுகின்ற முறையை நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்து சென்ற வாரம் எழுத்துக்களை பற்றிய நினைவு கூறுதலில் எழுத்துக்கள் 247 என்று நாம் சொல்லி கொண்டிருப்பது தவறானது. தமிழுக்குரிய எழுத்துக்கள் 30 என்றுதான் நம்ம தொல்காப்பியம் சொல்லுகிறது. உயிரும் உடம்புமாம் 30 முதலே என்று 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள், முதன்மையான அடிப்படை எழுத்துக்கள் என்பதையும் பார்த்தோம். இந்த வாரம் நாம அதை விட்டு சற்று தள்ளி பார்க்கின்ற பொழுது அந்த எழுத்துக்கள் எதுவும் பொழுது தேவையில்லை. அசைக்கு நாம் என்ன ஓசையோ அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். சென்ற வாரம் பார்த்த பொழுது எழுத்தினுடைய ஓசையாக 3 பார்த்தோம். ஒன்று குறில், மற்றொன்று நெடில், மற்றொன்று ஒற்று. இந்த 3 ஒலிகளை பற்றி தான் நாம் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக சென்ற வாரத்தில் நான் சில வினாக்களை கொடுத்திருந்தேன். அந்த வினாக்களுக்கு நீங்கள் விடை பார்த்திருப்பீர்கள். அது உங்களுக்கு புரியவில்லை என்று சொன்னால் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். முதல் கேள்வியாக, கவிதைக்காக உயிர் எழுத்துக்களை நாம் எப்படி வகைப்படுத்தலாம்? கவிதைக்காக
உயிர் எழுத்துக்கள் என்று சொன்னால் ஆ முதல் அவ் வரை உள்ள எழுத்து இருந்தது இல்லையா? 12 எழுத்துக்கள். அதை நாம் எப்படி வகைப்படுத்துவோம்? குரில் நெடில் அ அ குறில், நெடில் என்று 2ஆக வகைப்படுத்தலாம். புள்ளி வைத்து எழுதும் மெய்யெழுத்துக்களை யாப்பில் எப்படி குறிப்பிட வேண்டும்? ஒற்று 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 என்று ஒற்று எழுத்துக்கள் என்று குறிப்பிட வேண்டும். எனவே குறில், நெடில், ஒற்று என்று பார்த்தோம். அப்புறம் குற்றிய லுகரம் என்ற ஒன்றை பார்த்தோம். குற்றிய லுகரம் என்பது குறுகிய ஓசையுடைய உ. குறுகி குற்றியல் உகரம் என்று சொல்லுவோம் நம்ம அதை. மாத்திரை குறையும் போதும் அந்த மாத்திரை தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிப்பது. அதாவது ஒரு மாத்திரையுடைய எழுத்து அரை மாத்திரையா ஒலிக்கும். அது எந்த எழுத்துக்கள்? துப்புரு என்ற 6 எழுத்துக்கள் எங்க வந்ததுன்னா அது மாத்திரை குறையும். முதல்ல வந்தா குறையாது, கடைசியில் வந்தாதான் குறையும். நம்ம சொன்னா குரங்கு என்பதுல 2 இடத்துல கூ வருது. முதல் எழுத்து கூ என்றும் கடைசி எழுத்தும் கூ இருக்கிறது. ரெண்டும் ஒரே அளவு உடையது அல்ல. முதல் எழுத்து ஒரு மாத்திரை, கடைசி எழுத்து அரை மாத்திரை ஆகிவிடும். அரை மாத்திரை. எனவே முதல்ல இருப்பதை குற்றியலுகரம் என்று சொல்லக்கூடாது. குற்றியலுகரம் எப்பொழுதும் கடைசியில் தான் வரும். அந்த குற்றியலுகர எழுத்துக்களுக்கு உரிய மாத்திரை அரை என்று பார்த்தோம். அதனால குற்றியலுகரத்தினுடைய அமைப்பின்படி அரை மாத்திரைன்னு சொன்னால் அது மெய் எழுத்தை போல இக்கு இங்குக்கெல்லாம் அரை மாத்திரை தானே கொடுக்குறோம். அது போலவே இருக்கும். அதுக்கு பக்கத்துல உயிர் வந்தால் என்ன ஆகும்? அந்த கூ பக்கத்துல ஈ வந்துன்னு வச்சுக்கீங்க, கீயா மாறிடும். கூ பக்கத்துல ஏ வந்ததுன்னா கேவா மாறிடும். கூ பக்கத்துல ஐ வந்ததுன்னா கையா மாறிடும். இதுதான், நம்ம இலக்கணத்துக்கு போக வேண்டாம். இதை மட்டும் ஓரளவு நான் புரிந்து கொண்டோம் சொன்னா, பாட்டு எழுதுகின்ற பொழுது கூ பக்கத்துல இன்னொரு உயிர் எழுத்து வந்ததுன்னா அது ரெண்டும் சேர்த்து தான் எழுதணும். மாத்திரை கணக்கிட வேண்டும், அளவு கணக்கிட வேண்டும். அதுக்காக தான் இதை நம்ம நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. குற்றியலுகரத்துக்கு முன்பு உயிர் எழுத்துகள் வந்தால் அது ரெண்டும் உயிர் எழுத்தினுடைய இயல்பாக மாறிவிடும் சேர்ந்து. சரி, அடுத்தது இ உ என்பது தன்னுடைய மாத்திரை குறைந்து குற்றிய இலிகரமாகவும் குற்றிய உலோகரமாகவும் ஆகும் பார்த்தோம். அதே போல இன்னும் குறுக்கம் என்ன இருக்கிறது? குறுக்கி ஒலிக்கக்கூடியது ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம் என்று 3 பார்த்தோம். அவை தனக்குரிய ஓசையிலிருந்து குறையும். ஐ என்பது 2 மாத்திரை, அது ஒரு மாத்திரையாக ஒலிக்கும். எப்பன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐ என்ற எழுத்து முதல்ல வரும் பொழுது அதுக்கு நெடில் அது. ஆனா ஒரு சொல்லுல வந்துட்டுதுன்னா அது 1.5 மாத்திரை, 1 மாத்திரை தான். அது குறைஞ்சு விடும் அதை விட. எனவே அது ஐகார குறுக்கம் என்று சொல்ல வேண்டும். ஔகார குறுக்கம் என்பது அது போலதான். மகர குறுக்கம் என்பது இம்முக்கு முன்னாடியே அரை மாத்திரை தான், இன்னும் குறைஞ்சதுன்னா 1/4 மாத்திரை ஆகிவிடும். அதுபோல ஆயுதம் என்பது அரை மாத்திரை தான், அதை விட குறைஞ்சதுன்னா அதை விட அரை மாத்திரையோட குறைஞ்சி 1/4 மாத்திரையாக ஆகிவிடும். எனவே இதெல்லாம் குறைவு என்று நம்ம நினைவிலை கொள்ள வேண்டும். அந்த 2 மாத்திரையை விட அதிகமாக ஒலித்ததுன்னா அதுக்கு பேர் அளபெடை என்று பார்த்தோம். அளபெடை என்றால் என்ன என்று சொல்லும் பொழுது நம்ம என்ன பார்த்தோம்? அளபெடை என்பது 2 மாத்திரை அளவை விட அதிகமாக ஒலிக்கின்ற ஒலி, அதுக்கு அளபெடைன்னு பேரு. தமிழ்ல 1 மாத்திரைக்கு எழுத்து இருக்கு, 2 மாத்திரைக்கு எழுத்து இருக்கு, 3 மாத்திரைக்கு எழுத்து இருக்கான்னா கிடையாது, 4 மாத்திரைக்கு எழுத்து கிடையாது. அப்ப அதிகபட்சமாக 2 மாத்திரை நெடிலுக்கு மட்டும்தான் எழுத்து இருக்கிறது. அதுக்கு மேல 3 மாத்திரை அளவு ஒலிக்கும்னு சொன்னா அந்த நெடிலுக்கு பக்கத்துல அந்த ஒரு உயிர் குறிலை நாம் போட்டுக்கொள்ள வேண்டும். கெடுப்பதும் குரல்ல வரும் பாருங்க, கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதும். அப்ப தூ என்பது 3 மாத்திரையா ஒலிக்குதாங்க. அதனால தூ போட்டு பக்கத்துல ஒரு ஊ போட்டிருப்பாங்க பாத்தீங்கன்னா. தூ என்ற நெடில் எழுத்து போட்டு பக்கத்துல உ என்ற எழுத்து போட்டா அதுக்கு அளவிடை என்று பெயர். அதுக்கு 3 மாத்திரை. அது தூ ஊன்னு 2ஆ பிரிக்க கூடாது. கெடுப்பதும் அப்படி சொல்லக்கூடாது. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் என்று சொல்ல வேண்டும். எனவே நம்ம பாடல்கள்ல இந்த அளபெடையை பயன்படுத்துவோம் என்று சொன்னால் அது 3 மாத்திரை 4 மாத்திரை அளவு ஒலிக்கின்றவற்றை அப்படிதான் குறிப்பிட வேண்டும்.
அப்ப இந்த அளபடை வந்து எந்த எழுத்து வரும்னு கேட்டீங்கன்னா நெடில் எழுத்து தான். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 7 எழுத்துக்களும் அளபடையாக வரும். சரி. உங்களுடைய பாடல்ல 2 வரி எழுதி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். உங்களுக்கு சரியா இருக்குங்களா? சந்தேகம் ஏதாவது இருக்கா அதுல ஏதாவது? ஐயா இந்த ஆ. உரைத்திடுன்னு ஒரு சொல் இருக்குங்க ஐயா. உரைத்திடுமா? சொல்லுங்க. உரைத்திடு உரைத்திடு உரைத்திடு. ஊக்கு அது ஆ. ஒரு மாத்திரை, இட்டுக்கு அரை, தீக்கு 1, டூக்கு அரை தானுங்க ஐயா. இன்னொரு தடவை சொல்லுங்க. ஊக்கு ஒரு மாத்திரை. ரை ரை. அதுக்கு 2 மாத்திரைங்களா? 2 மாத்திரை அது இல்லைங்க அதுக்கு. அது ஒண்ணுதான் ஆஹா. இருக்கும். ஆமா. நடுவுல வருது இல்லையா, அதனால அது ஆமா. ஒண்ணுதான். நடுவுல வரனால அது ஒண்ணுதான் அது. உரை. அதுதான் அப்ப ஆமா, ஆமா. குறிப்பிட்டிருக்கேன். இட்டுக்கு வந்து அதான். அரை மாத்திரை, ஒற்றுக்கு. இத்துக்கு ஒற்றுக்கு இட்டு, அரை. தீக்கு வந்து ஒரு தீக்கு மாத்திரை. ஒரு மாத்திரை. அப்புறம் டூ அரை மாத்திரை. எதுங்க? உரைத்திடு உரைத்திடு உரைத்தி டு டூ டூக்கு டூ அரை மாத்திரை. அரை மாத்திரை. ஏன்னு கேட்டீங்கன்னா அது இறுதியில வருது. குட்டியல் குட்டியல் உகரம். வரும். உரைத்தி டூ வருது. சரியான விடைதான். சரிங்க. நன்றிங்க. அது ஒரு இது சந்தேகம் இருந்தது. நன்றி. நான் நன்றிங்க. சரியான விடை. சரிங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரு சொல்லுங்கம்மா. சந்தேகம். சொல்லுங்கம்மா. ஐயா நான் எழுதின வரியில இருந்து ஒரு வரிக்கு நான் எழுதினேன். ஓரினம் சரி. உயிரினம் உண்மை புரியட்டும் அப்படிங்கிற வரியில இருந்து சரி. இந்த உண்மையில வர மை அந்த மை. ஐகார குறுக்கம் கீழ வருங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு உண்மை அங்கிறதுல வந்து ஐகார குறுக்கம்னு சொல்லக்கூடாது அத. ஆனா குறில் அது. குறுக்கம் இல்ல, குறில். புரியுதுங்களா? எந்த உண்மை. இடத்துல இந்த அது ஐங்கிறது முதல் எழுத்தா வந்தாதான். கடை எழுத்தா வரும்பொழுது அது இருக்காதுங்களா? ஆமா. முதல் எழுத்தா வந்தாதான் அது வந்து நெடில். கைதி அப்படின்னு வச்சுங்களேன். அந்த கை இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு 2 மாத்திரை. புகை அப்படின்னு வந்ததுன்னா அந்த கை என்பது குறில். ஒரு மாத்திரை தான் அதுக்கு. புரியுதுங்களா? அந்த ஐ ஔ என்பது முதல் எழுத்தா வந்தாதான் அதுக்கு 2 மாத்திரை கொடுக்கணும். நெடிலாக கணக்கிட வேண்டும். மற்றபடி அதை குறிலா தான் கணக்கிடணும். சரிங்களா? இன்னொரு சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. ஓரினம் உயிரினம் உண்மை புரியட்டும். இதுல உள்ள உண்மை உண்மை கடைசி எழுத்துக்கு ஆமா. குறுக்கம் போடலாமா வேணாமா? ஆமா. ஒரு மாத்திரை தான் அதுக்கு கொடுக்க வேண்டும். குறிலாக நாம். ஆமா. அரை மாத்திரை இல்ல, ஒரு மாத்திரை. அரை மாத்திரை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி. ஆமா. ஒரு மாத்திரை கொடுக்கணும் அதுக்கு. ஏன்னா நெடில் இருக்குன்னா 2 தானே சொல்லுவோம் நாம, இல்லைங்களா? ஐ என்பது நெடில் எழுத்தாக கணக்கிட்டோம்னா 2 மாத்திரை கொடுக்கணும். ஆனா அங்க வந்து ஒரு மாத்திரை தான் கொடுக்கணும் அதுக்கு. அது குறுக்கம் இல்ல, ஐகார குறுக்கம் இல்லை. குறுக்கம் இல்லை. இல்லை. ஏன்னா நீங்க சொல்லும்போது பகை ஒரு மாத்திரை அளவுதான். அதாவது குறுக்கம்னா என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா குறில்ங்கிறதுக்காக தான் சொன்னேன். அப்படி முதல் எழுத்து தான் நெடில், இது கடைசியில வந்து குறில் அப்படி நினைவு கொள்ளுங்க. சரி. இப்ப சொல்லுங்க. குரங்கும் கூவுக்கும் இம்முக்கும் மாத்திரை போடணுமா, ஒண்ணுக்கு மட்டும் போடணுமா? கூவுக்கும் இம்முக்குங்களா? குரங்கும் அப்படிங்கிறது இல்லைங்களா? கூவுக்கு மட்டும்தான் மாத்திரை போடணும். சரிங்க. குரங்கு. புரியுதுங்களா? குரங்கு என்பது முதல் எழுத்துல வந்து கூ ஒரு மாத்திரை, கடைசி எழுத்துல வருகின்ற பொழுது அந்த கூ என்பது குற்றியல் உகரம். அதுக்கு அரை மாத்திரை தான் கொடுக்கணும் நம்ம அதை. சரிங்க ஐயா, நன்றி. நன்றி ஐயா. ஒரு ஐயா சொல்லுங்க. பகைமையைன்னு ஒரு பகைமையைன்னு ஒரு பகைமையை இந்த சொல்ல பா வந்து குறில், அதுக்கடுத்து கை வந்து ஒரு ஐகாரம், அதுக்கடுத்து மை ஒரு ஐகாரம், அதுக்கடுத்து எய் ஒரு ஐகாரம். ஆமா.
இப்போ இந்த பகைமைய என்பத ஆஹ் இந்த ஐகளை எல்லாம் ஐ என்ற எழுத்துக்களை எல்லாம் ஆஹ் இதாக எடுத்துக்கொண்டா பகை மையை அப்படின்னு வரும். ஆமா. பா பகை பக்கத்துல ஒரு கை, கை பக்கத்துல ஒரு மை, மை பக்கத்துல ஒரு ஐ. ஐ இந்த வருது. ஐயெல்லாம் வந்து ஐகாரமா எடுத்துக்கிட்டாக்கா, ஆமா. சுருக்கமா எடுத்துக்கிட்டாக்கா ஒரு மாத்திரை பெறும். அதான் குறுக்கம் என்பது இல்ல, குறிலாக எடுத்துக்கணும். குறிலா எடுத்துக்கிட்டாக்கா ஒரு மாத்திரை பெறும். ஆமா. இப்போ இந்த மையையும் ஐயையும் ஆஹ் குறிலா எடுத்துக்கணுமா இல்ல நெடிலா எடுத்துக்கணுமா, எப்படி பண்ணணும்? குறிலா தான் எடுத்துக்கணும். குறிலா தான் எடுத்துக்கணும். அப்ப அதுல குறிலா வரக்கூடிய எடுத்து 3 ஐயாச்சு குறிலா தான் எடுத்துக்கணும். ஆமா. பகை பா கை ரெண்டும் பகை என்பத 2 குறில் அப்படிதான் கணக்கிடணும். மையை குறிலா. என்பது 2 குறில் கணக்கிடணும். ஒரு வழி வந்து உங்களுக்கு தலை தட்டுது அது போல நேரத்துல அது நெடிலா கூட நம்ம வச்சுக்கலாம் தேவைன்னா. 1.5 மாத்திரை அதுக்கு தெரியுங்களா? ஐ என்பது இடையில வரும்பொழுதும் கடைசியில வரும்பொழுதும் 1.5 மாத்திரை தான் அதுக்கு. அதனால அத அலகிடுகின்ற பொழுது நான் திரும்ப பார்க்கலாம். இப்ப ஆசை சீர் பார்க்கும் பொழுது சரி. அதை பற்றிய தெளிவாயிடும் நமக்கு எல்லாத்தையும். ஆமா. இந்த பகைமை என்ற சொல்ல வச்சுட்டு நம்ம இப்ப அழகிடும் போதும் சரி, பின்னாடி சீர் பிரிக்கிற போதும் கூட அது நம்ம அதை பத்தி சீர் பேசுவோம். பிரிக்கும் போது அது வந்து நம்ம அந்த தேவைக்கு ஏற்ப நம்ம அதை வச்சுக்கலாம் அதை. ஒரு சின்ன ஐயங்கய்யா, எனக்கு ரொம்ப நீண்ட நெடுங்காலமாக சந்தேகம். இந்த ஐயத்தை ஒரு 50 வருஷமா உங்ககிட்ட கேட்டிருக்கணும். அப்ப கேட்காத விட்டுட்டேன், இப்ப கேட்கிறேன். 50 ஆண்டு கால ஐயாது. சொல்லுங்க. இப்ப கெடுப்பதும் கெட்டார்க்கு சாராய் மாற்றாங்க, எடுப்பதும் எல்லாம் மழைன்னு அந்த திருக்குறள் இருக்கு. ஆமா. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்க, எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்னு சொன்னாலும் கூட அதுல தலை தட்ட போறது இல்ல. தலை தட்டுறது இல்ல. ஆமா. ஆனா எதுக்கு அது கெடுப்பதும் சொல்லி அதுக்கப்புறம் ஒரு தூவாக்கி தூக்கு அப்புறம் ஒரு ஊவை போட்டு அதை என்ன நோக்கத்துல வள்ளுவர் அந்த மாதிரி எழுதியிருக்காரு? அதுக்கு என்ன அது அதுக்கு என்ன காரணம்? அந்த அளவுக்கு என்ன நோக்கம்? அந்த அளபடையில 3 வகையான அளபடை இருக்கு. இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை, செய்யுளிசை அளபடைன்னு 3 வகையான அளபடை இருக்கு. அந்த அளபடையில வந்து சில அசைக்காக அளபடை போடுறது உண்டு. அது தலை தட்டுதுன்னு வச்சுங்களேன், அதுக்காக ஒரு இதை போட்டு அளபடை போட்டு விடுறது உண்டு. இசைக்காக இனிமைக்காக போடுவது உண்டு. இது வந்து இனிமைக்காக போட்டது. இது இன்னிசை அளபடை. ஆமா, இன்னிசை அளபடை. அந்த அளபடையிலேயே அந்த செய்யுளுடைய ஓசைக்கு தகுந்த மாதிரி பொருளுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி அமைப்பதற்கு செய்யுளிசை அளபடைங்கிறது அழகிடுறதுக்காக அந்த இடத்துல. ஆமா, அந்த அளபடை போட்டாதான் உங்களுக்கு இப்ப வந்து சரியா வரும் அந்த அளபடை. அந்த அப்ப என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா, தூ இருக்கு இல்லையா, பக்கத்துல ஊ வந்து தனியா பிரிச்சுக்கலாம். அதை வந்து ஊ இம் அதுக்கு வந்து மாத்திரை சொல்லிக்கலாம். சரி, அதாவது ஆசை பிரிக்கும் நான் சொல்றேன். சொல்லிசை அளபடை வந்து ஒரு சாதாரண ஒரு சொல்லா இருக்குது. நீங்க சொன்னீங்க இல்லையா, கெடுப்பதும் அப்படிங்கிறது கெடுப்பதும் அப்படிங்கிறது பொருளுக்காக, பொருளை வலியுறுத்துவதற்காக வற்புறுத்துவதற்காகவோ அது வந்து வருவது சொல்லிசை அளபடைன்னு சொல்லுவாங்க. அது பொருளை நோக்கி நம்ம அதை பார்க்கணும். அது வந்து நான் சொல்றேன், சொல்லும்போது அந்த அழைக்கிடும் போது இந்த என்ன போட்ட எல்லாரும் குழம்பிடுங்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு சொல்லலை அதை வந்து மாத்தாடுன்னு சொல்லிட்டு. அது இருக்கு நமக்கு. அடுத்த ஒரே ஒரு கொஸ்டின் சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. பெரும்பெண்ணும் பேதைமை அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு வள்ளுவர். ஆமா. பேதைமையின் போது தை வந்து ஒரு ஒரு மாத்திரை. ஒரு மாத்திரை வந்து அதே ஒரு மாத்திரையா? ஆமா, இப்ப நீலகண்டன் கேட்ட மாதிரி இதுவும் அதே மாதிரி 2 ஐ வந்துருக்கு பாத்தீங்களா? ஆமா. அது பக்கத்துல வேற சொல்ல பாக்கணும் நம்ம. அதுக்கு அடுத்து வரும்போது தலை பேதமை நீங்க அப்படின்னு வருது. அது அப்ப பேதமை 2 குறிலாக வச்சுக்கணும். அதை நம்ம 2 குறில் பேதைமை அப்படின்னு வச்சுக்கணும். அப்படிங்களா? அப்போ பேக்கு வந்து 2 மாத்திரை, பேக்கு 2 மாத்திரை, தைக்கு 1 மாத்திரை, மைக்கு 1 மாத்திரை. அதே குறிலா வைக்கணும். ஆமா. பேதமை நீங்க அப்படின்னு போட்டுக்கிறாரு. ஆமாங்க, ஆமா. நன்றிங்க ஐயா. சரிங்களா, நன்றிங்க. இப்ப இது போல நம்ம இந்த மேற்கொண்டு அசை சீர் இதெல்லாம் பார்க்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் தெளிவாயிடும் நமக்கு. எழுத்துக்களை பொறுத்த வரையில
நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, குறில், நெடில், ஒற்று என்ற 3 ஓசையை பார்க்கிறோம். அதுல நெடில் என்பது 2 மாத்திரை என்றும், குறில் என்பது 1 மாத்திரை என்றும், ஒற்று என்பது அரை மாத்திரை என்றும் நம்ம அளவு வைத்திருக்கிறோம். இந்த அளவு எப்படி? ஒரு கை நொடிக்கிறது. அதான் 1 மாத்திரை. கை நொடிப்பொழுது 1 மாத்திரை. அதுல இயல்பாக கண்ணை இமைக்கிறது 1 மாத்திரை என்று அளவு வச்சிருக்கிறாங்க. அதனால இந்த 1 மாத்திரை, 2 மாத்திரை, அரை மாத்திரை என்பதை தான் நம்ம பாட்டுக்கு மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். செய்யுள் எழுதுவதற்கு. ஏன்னு கேட்டா, கவிதை என்பது ஒலியால் இணைக்கப்படுவது. அந்த ஒலியை இப்ப சேர்ப்பது தான் அசை. பொதுவாக அ உலக மொழிகள் எல்லாமே அசையால் தான் ஆக்கப்பட்டிருக்கிறது. நாம் பேசுகிற பேச்செல்லாம் அசையா தான் பேசுறோம். முதல்ல மொழி தோன்றிய பொழுது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எழுத்துக்கள் தோன்றியிருக்காது. மொழி தோன்றிய பொழுது ஒரு செய்தியை அப்படியே ஒட்டுமொத்தமாக ஒரு குறியீட்டின் மூலமாக சொல்லியிருப்பாங்க. அதாவது சொற்களாகவே தான் நாம் பேசியிருப்போம். தொடர்களாக பேசியிருப்பாங்க ஆரம்பத்துல. பிறகு அதில் உள்ள ஒலிகளை தனியாக பிரித்து மொழியாக ஆக்கிக் கொள்ளப்பட்டதற்கு பல 1000 ஆண்டுகள் ஆகியிருக்கும். இப்ப கூட பாருங்களேன், நம்ம ஏதாவது ஒரு தொடரை சொல்லி பார்ப்போம். அந்த தொடர்ல பார்த்தீங்கன்னா, பல சொற்கள் இருக்கும். அ குழந்தைகள் தெருவில் விளையாடுகிறார்கள் அப்படின்னு வச்சுக்கங்களேன். குழந்தைகள் தெருவில் விளையாடுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை சொல்லி பாருங்களேன். குழந்தை, குழந்தை. நம்ம எப்படி ஒலிக்கிறோம்? குழந்தைன்னு சொல்றது இல்ல. குழந்தைகள், குழந்தைகள், குழந்தைகள். சேர்த்து பார்த்தோம்னா அப்படி வரும். தெருவில், தெருவில், தெருவில் அப்படிதான் சொல்றோம். தெருவில் அப்படி சொல்றது இல்ல. தெருவில். அசை அதுக்கு பேர் தான் அசைன்னு பேர். ஒரு சொல்லை 2 அசைகளாக அல்லது 3 அசைகளாக நாம அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பாருங்களேன். விளையாடி, 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 விளையாடி. சரிங்களா? விளை சேர்த்து தான் சொல்றோம். யாங்கிறத தனியா சொல்றோம். டிங்கிறத தனியா சொல்றோம். அதனால இந்த பேசுகின்ற பேச்சை சொல்லிலேயே நம்ம இந்த அசை அமைப்பை நாம் பார்க்கலாம். அந்த அசை தான் செய்யுள்ள இன்னும் கொஞ்சம் துல்லியமாக பார்க்கிறோம். 2 குறில் சேருவது, குறிலும் குறிலும் சேருவது. அதாவது 2 குறில் பக்கத்துல பக்கத்துல வந்ததுன்னா, அது ஒண்ணா சேருது. அப்புறம் நெடில் பக்கத்துல குறில் வந்ததுன்னா ஒண்ணா சேர மாட்டாங்குது. விளையாடு, யாடு அப்படின்னு சொல்றது இல்ல. விளையாடு, விளையாடு. விளைங்கிறத சேர்க்கிறோம். யாங்கிறது தனியா சொல்லணும். டுங்கிறது தனியா சொல்றோம். அதனால இதுக்கு பேரு ஒரு சொல்லுக்குள்ள இருக்கின்ற ஓசைகள் சில இடங்கள்ல இணைகிறது, சில இடங்கள்ல இணையாமல் இருக்கிறது. அதுதான் அசை என்பது. இந்த வகுப்பில் நாம் பார்ப்பது அந்த அசையை பற்றி தான் பார்க்கிறோம். அதுபோல குறில், நெடில், ஒற்று என்பதுல இந்த ஒற்றுக்கு அரை மாத்திரைன்னு பார்த்தோம் இல்லைங்களா? பாட்டுல வரும்பொழுது அந்த அரை மாத்திரை கூட கிடையாது அதுக்கு. அரை மாத்திரைன்னா என்ன? கணக்கிட வேண்டிய அவசியம் இல்ல. அது 0 தான் அது. அதனால 1 மாத்திரையுடைய குறில், 2 மாத்திரையுடைய நெடில் என்று 2 ஒலிகளை நாம் எடுத்துக்கொள்வோம். அது தனியாக ஒலிக்கும். குறில் மட்டும் தனியாக ஒலிக்கும். அல்லது நெடில் மட்டும் தனியாக ஒலிக்கும். சரி. ஒலிக்கு பக்கத்துல அந்த குறிலுக்கு பக்கத்துல ஒரு ஒற்று எழுத்து வந்ததுன்னா எப்படி இருக்கும்? பக், கால், கை, வால், நீள். இப்படி ஒரு எழுத்து குறில் பக்கத்திலேயோ, நெடில் பக்கத்திலேயோ ஒரு ஒற்று எழுத்து வருமானால், அதுவும் அது கூட சேர்ந்து தான் வரும். அப்படி பார்க்கின்ற பொழுது அதெல்லாம் நேரசை என்று சொல்லுவோம். தனியாக ஒலிக்கின்ற ஒலி நேரசை. தனியாக ஒலிக்கின்ற குறிலும் நேரசை தான். தனியாக ஒலிக்கின்ற நெடிலும் நேரசை தான். இப்ப கான்னு வச்சுக்கீங்களேன். கா என்பது தனி குறில். அப்ப கா என்றால் அதுக்கு பேர் என்ன? நேரசை. கா என்ன நீட்டி சொல்றோன்னு வச்சுக்கீங்க. அதுக்கு பெயர் அதுவும் நேரசை தான். கா பக்கத்துல இல் வந்ததுன்னு வச்சுக்கீங்களேன், அது கல். அப்ப அது என்ன சொல்லணும்? நேரசை என்று தான் சொல்ல வேண்டும். கால் அப்படின்னு சொல்றோம். இப்ப நெடிலுக்கு தனியா இருக்கு, பக்கத்துல ஒற்று இருக்கிறது. ஒற்று வந்தாலும் அது நேரசை. அப்ப இந்த நேரசை என்பது
ரெண்டு முறை தான். தனியாக வந்ததுன்னா அது நேரசை. அப்போ ஒண்ணு குறில், இன்னொன்னு நெடில். குறில் தனியாக வந்தாலும், நெடில் தனியாக வந்தாலும், அதனோடு ஒற்று சேர்ந்து வந்தாலும் நேரசை என்று நம்ம சொல்ல வேண்டும். இப்ப நம்ம எழுதுகிற பாட்டுல எந்த சொல்ல வேணாலும் நான் போட்டு எழுதுவோம் நம்ம. ஆனா என்ன செய்யணும் நம்ம, அந்த ஓசை ஒழுங்காக வர வேண்டும் சொன்னால், இந்த அசையை நம்ம சரியாக நினைவிலே கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்ப நம்ம சொற்களை தேர்ந்தெடுத்து தான் போட வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த பாட்டினுடைய ஓசை குறைந்துவிடும். அதனால நேரசை, நிறையசை என்று 2 பிரிவாக இந்த அசையை பிரித்திருக்கிறார்கள். அடுத்தது பாருங்களேன், நிறையசை அப்படின்னு இருக்கு. நிறையசைனா என்ன? நிறைனா என்ன? சேர்ந்து வர்றது, இணைந்து வர்றது. எது எது இணையும் என்று சொன்னோம்னா, தமிழ்ல குறிலும் குறிலும் இணையும். குறில் எழுத்தும் இணையும். குறில் எழுத்தும் நெடில் எழுத்தும் இணையும். இது 2 தான். இந்த 2 முறையில் தான் நிறை அசையானது வரும். குறிலும் குறிலும் இணைந்து வந்ததுன்னா என்ன சொல்லணும்? அத நிறை அசைன்னு சொல்ல வேண்டும். குறில் பக்கத்துல நெடில் எழுத்து வந்தாலும் நிறை அசை தான். குறில் நெடில் இணைந்து வந்தால் அது நிறை அசை என்று சொல்லப்படும். அது பக்கத்துல ஒட்டு வந்ததுன்னா, முன்னாடி சொன்ன பாருங்க, ஒட்டு வந்தா 0 மாதிரி. அதை மதிப்பு இல்லாம என்ன செய்யணும்? அது பக்கத்துல வந்தாலும் அதே அசை தான். குறில் குறில் பக்கத்துல ஒரு ஒட்டு வந்துன்னு வச்சுங்க, அது என்ன செய்யணும்? நிறை அசை என்று தான் சொல்ல வேண்டும். அதுபோல குறில் நெடில் பக்கத்துல ஒற்று வந்ததுன்னா அது நிறை அசைன்னு சொல்ல வேண்டும். அப்ப அசை 2 தான். ஒவ்வொரு சொல்லுமே அசைகளால் ஆனதுன்னு சொன்னேன். நம்ம செய்யுள்ள பாட்டு எழுதுகின்ற பொழுது இந்த சொல்லுன்னு சொல்லக்கூடாது, சீர் என்று சொல்ல வேண்டும். சீர், இந்த சொல்லுக்கு பேரு சீர் என்று சொல்லப்படும். இந்த சொல்லுக்கும் சீருக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு சொல்லுக்கும் நம்ம தனித்தனி பொருளா சொல்லுவோம் இல்லையா? ஒரு சொல்லையும் நாம ஒரு பொருளுடைய சொல்லாக இருக்கும். இப்ப நான் கடைக்கு சென்றேன். இப்ப நான் என்பது தனி சொல்லு, கடை என்பது தனி சொல்லு, சென்றேன் என்பது தனி சொல்லா இருக்கு இல்லையா? அது அந்தந்த பொருளை கொடுக்குது. ஆனா சீர் என்று அந்த சொல்லை சொல்லுகின்ற பொழுது கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். ஒரு ஓசை மட்டும்தான் அதுல பார்க்கணும் நம்ம. பக்கரைவி சித்திரமணி பொற்கலனை இட்டநடை பற்றியனும். அப்ப பக்கரை விசித்திரமணின்னு சொல்லக்கூடாம பக்கரைவி, சித்திரமணி, பொற்கலனை அப்படி சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கும். அதனால ஒரு சீர்ல 2 சொல்லும் வரலாம், ஒரு சீர்ல 1.5 சொல்லு கூட வரலாம். அதனால சொல்லு என்பதுதான் சீரானாலும் சீருக்கு எது முக்கியம்? ஓசை முக்கியம். சொல்லுக்கு பொருள் முக்கியம். அதனால இந்த சொல்லை நாம இசையாக மாற்றுகின்ற பொழுது என்ன செய்யணும்? பக்கத்துல இருக்கிற சொல்லிலிருந்து ஒரு எழுத்துக்கள் சேர்ந்து வரும். அதனால கூட சில பேருக்கு என்ன செய்யும், இந்த பாட்டு பிரிச்சு படிக்கிறது கஷ்டமா இருக்கும். பாட்டு படிக்கின்ற பொழுது ஓசைக்கு நன்றாக இருந்தாலும் பொருள் புலப்படாது. அதனால கவலைப்பட வேண்டாம். நம்ம என்ன செய்யணும்? இப்ப செய்யுள் எப்பொழுதுமே ஓசைக்காக ஒரு முறை படிக்க வேண்டும், அப்புறம் பொருளுக்காக ஒரு முறை படிக்க வேண்டும். விக்கா உக்கா வித்தா விப்போய் விட்டா நட்டா சுட்டூர் பூக்கார்னு ஒரு பாட்டு இது. திருமறையில வரும் அது. அதுல பாருங்களேன், விக்கா உக்கா வித்தா விப்போய் விட்டா நட்டா. பொருள் ஏதாவது புரியுதா நமக்கு? விக்கா உக்கா விக்கா உக்கா என்று என்ன இருக்கு பாருங்க. அதுல 2 அசை வந்திருக்கு. அது மட்டும் தான் பார்க்கணும். செய்யுள்ல அந்த அசைக்கு கணக்கிடுறது தான் முக்கியமானது, நமக்கு அடிப்படை அது. அப்படி பிரிச்சாதான் உங்களுக்கு அந்த ஓசை வரும். அப்ப விக்கு உக்கு ஆவி போய் விட்டார் நட்டார் சுட்டு ஊர் பூக்கார். இந்த பாட்டினுடைய பொருள் அதுதான். ஒரு விக்கல்ல என்ன ஆயிடும்? உயிர் போயிடும். அப்படி போயிட்டுதுன்னா என்ன செய்யறாங்க? உறவினர்கள் வருவாங்க, அந்த உடலை கொண்டு போய் சுட்டு விட்டுட்டு ஊருக்கு போய் விடுவார்கள். அப்படி என்பது அந்த பாட்டினுடைய பொருள். தேவாரத்துல வருது. விக்கா உக்கு ஆவி போய் விட்டார் நட்டார்னா உறவினர்கள், சுட்டா ஊர் பூக்கார், சுட்டு ஊர் பூக்கார், சுடலையில கொண்டு போய் எரித்து விட்டு அவங்க ஊருக்கு போயிடுவாங்க என்ற பொருள்ல அந்த செய்யுள் பாட்டு வந்திருக்கிறது. ஆனா நம்ம படிக்கும்போது எப்படி படிக்கணும்? ஓசைக்காக விக்கா உக்கா வித்தா விப்போய் விட்டா நட்டார் சுட்டூர் பூக்கார்
இக்கா யத்தா சைப்பா டுட்டே இட்டே டிப்போய் வைப்பி நிற்பீர் அக்கா டப்பை தொக்கா டச்சு டப்பா டத்தி எப்பா டப்பூன் நெக்கா டக்கா நத்தா டப்போம் நெய்த்தா நத்தா நைச்சே வித்தே. இந்த பாட்டு பூரா எப்படி இருப்பாருங்க, ஓசை மட்டும் நம்ம காதுல விழுது இல்லையா? தத்தா நத்தா 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 என்ற அந்த ஒரு குறிலும் ஒரு ஒற்றும் ஒரு நெடிலும், அப்படிதான் அந்த பாட்டு முழுவதுமே எழுதியிருக்கிறார் திருஞான சம்பந்தர். அதனால இந்த பாட்டை நம்ம படிக்கும் பொழுது ஓசைக்காக இந்த அசையை நம்ம தெரிந்து வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அதனால அந்த நம்ம பாட்டு எழுதுகின்ற பொழுது நம்ம என்ன அசை போடுகிறோம் என்பது மிக முக்கியமானது. ஒன்று நேரசை, இன்னொன்னு நிறை அசை. அது இப்ப பாருங்களேன், நேர் நேர் என்று 2 அசை போடலாம். நேர் 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 என்று 3 அசை போடலாம். ஒரு தொடர்ல வரக்கூடிய ஒரு சொல்லுல ஒரு அசை இருக்கலாம், 2 அசை இருக்கலாம், 3 அசை இருக்கலாம், 4 அசை இருக்கலாம். 4 அசை வரை வரும். ஆனா நம்ம அதிகமா பயன்படுத்துறது கிடையாது. பாடல்ல எப்பொழுதுமே இந்த ஓரசை வரவே வராது. ஓரசை சீர் என்பது பாடல்ல வராது. ஒரே ஒரு பாட்டுல கடைசியில மட்டும் வரும் அது. அதான் வெண்பா. நம்ம அந்த இது சீர்லாம் பார்க்கும்போது அதை பார்க்கலாம். தலை பார்க்கும்போது நம்ம முக்கியமா கவனிக்கணும் அதை. அதனால ஓரசை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல 4 அசை வருது பார்த்தீங்களா? அந்த 4 அசையுடைய சீர்னு ரொம்ப குறைவு. நம்ம பேசுகிற பேச்சு, சொற்கள் எல்லாமே 2 எழுத்து சொற்கள், 3 எழுத்து சொற்கள் தான் அதிகமா இருக்கும். தமிழ்ல ஒரு 80 விழுக்காடு இந்த 2 எழுத்து சொற்களாகவும் 3 எழுத்து சொற்களாகவும் தான் வரும். 4 எழுத்து சொற்கள் ஏதோ ஓரிரு தான் இருக்கும். அதனால அந்த ஓரிரு சொற்களுக்காக நாம் அதிகமாக முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 2 அசை வரக்கூடிய சொற்களையும் 3 அசை வரக்கூடிய சொற்களையும் நாம தெளிவாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நாம என்ன பாட்டு எழுத போகிறோமோ அந்த பாட்டுக்கு அப்படிப்பட்ட சொற்களை நாம தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும். தெரியுதுங்களா? அதனால கவிதை எழுதுவதற்கு அடிப்படையானது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அசை. இந்த அசை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று நேரசை, இன்னொன்னு நிறை அசை. மற்றொன்று நிறை அசை எனப்படும். அந்த சொல்லிலே பாருங்க, நேர் அப்படின்னு சொன்னா தனியா வர்றது, நிறைனா இணைந்து வருவது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேர் என்றால் தனியாக வருவது. என்ன தனியாக வர? எழுத்துக்கள் தனி ஒலியோடு வருவது, அது நேரசை. ஒலி இணைந்து வருவது நிறையசை. இப்படி பார்க்கின்ற பொழுது நான் சொன்ன நேரசை 4 முறையில பார்த்தோம். தனி குறில், தனி நெடில், தனி குறிலும் ஒற்றும், தனி நெடிலும் ஒற்றும். இந்த 4 முறையில் தான் நேரசை வரும். இதுல மாற்றமே கிடையாது. அப்புறம் நிறையசை என்பது குறில் இணைந்து வருவது. குறில் இணைந்துன்னா என்ன? குறிலும் குறிலும் 2 குறில் சேர்ந்த மாதிரி வந்ததுன்னா அது நிறையசை. அப்புறம் எது சேரும்னு பார்த்தோம்? குறிலும் நெடிலும். ஆமா. அப்ப குறிலும் குறிலும், குறிலும் நெடிலும். ஏன்னு கேட்டா நம்ம பின்னால நம்ம ஓசை பார்க்கும் பொழுது கொஞ்சம் குழப்பம் ஏற்படும். ஏன்னு கேட்டா நெடிலும் சேருமா? நெடில் பக்கத்துல குறில் வந்தா சேருமா? சேராது. அது நம்ம தெளிவா இருக்கணும். அப்படி நம்ம மாத்தி போட்டுட்டோம்னு சொன்னா, அல்லது அந்த வெண்பாலாம் எழுதுகின்ற பொழுது நம்ம கட்டாயம் தலை பார்க்கணும். அந்த ஒரு சின்ன தலை விட்டு போனா கூட அந்த பாட்டு தப்பாயிடும். தலை தட்டாமல் வர எழுதுகின்ற பாட்டு வெண்பா என்பது. வெண்பா நம்ம எழுத கத்துட்டோம்னு சொன்னா அத்தனை பாடலையும் நம்ம எழுதி விடலாம். அதனால அந்த வெண்பா என்பது மிக மிக ஒரு தூய்மையான ஒரு பாடல் என்று சொல்லுவாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும்? இந்த சேருவது மட்டும் தான் கணக்கிட வேண்டும். எது சேரும்? குறிலும் சேரும். குறில் பக்கத்துல நெடில் வந்தால் அது சேர்ந்துடும். குறிலும் நெடிலும் வேற எதுவுமே சேராது. மற்றபடி ஏதாவது வந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும்? அதை பிரிச்சு விடணும். தனியா பிரிச்சு விடணும். குறில் பக்கத்துல நெடில் வந்ததுன்னா 2ம் ஒண்ணாக்கிடணும். நெடில் பக்கத்துல குறில் வந்ததுன்னா அந்த ஆமா தனியா பிரிச்சு விடணும். அதனால இப்போ உதாரணம் பாருங்களேன், ஒரு பால சொல்றேன். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படி வந்திருக்கு.
கற்க கசடர கற்பவை கற்றபின் அது வரைக்கும் ஒரு 4 சீராயிடுது. கற்க கசடர கற்பவை கற்றபின். அடுத்த வரியில நிற்க அதற்கு தக. இப்ப நீங்க வேணா எழுதிங்க அந்த வரி, அவங்க எல்லாம் தெரிந்த குறள் தான் அது. கற்க நான் சொல்ற எழுதிக்கங்க அப்படியே. கற்க கசடர கற்பவை கற்றபின். இது ஒரு வரி. அடுத்த வரி நிற்க அதற்கு தக. மேல 4 சொல்லு வந்திருக்குங்களா, கீழே 3 சொல்லு இருக்கா, மொத்தம் 7 சொற்கள். இது நம்ம என்ன சொல்லணும், சொல்லுன்னு சொல்லக்கூடாது. செய்யுள் என்று சீர். பார்க்கின்ற பொழுது சீர் என்று சொல்ல வேண்டும். முதல்ல வர்றது ஒரு அடி, அடுத்து வருவது ஒரு அடி, 2 அடி. 2 அடியில முதல் அடியில 4 சீர் இருக்கிறது, 2வது அடியில 3 சீர் இருக்கிறது. இது எல்லா 1330 திருக்குறளும் இப்படிதான் இருக்கும். பாத்தீங்கன்னா இதுல எதுவுமே மாற்றமே இருக்கக்கூடாது. ஒண்ணு கூடவோ ஒண்ணு குறையவோ இருக்காது. மொத்தமே 7 சீர்களால் அமைக்கப்பட்டிருக்கும். முதல் அடியில 4 சீர், அடுத்த அடியில 3 சீர் தான் வரும். அந்த முதல் அடியில இருக்கிற முதல் சீரை பாருங்களேன். கற்க, முதல் எழுத்து கா. நீ கையில ஒரு பேனா இல்ல பென்சில் வச்சுக்கிட்டு குறுக்க ஒரு கோடு வேணா போட்டுங்க, எங்க பிரிக்கலாங்கிறதுக்கு. கா பக்கத்துல பிரிக்கலாமா சொன்னா அந்த வாய்ப்பை நம்ம சொல்லி பார்க்கணும். குறில் தனித்து வந்தாலும் அல்லது குறிலோடு ஒட்டு சேர்ந்து வந்தாலும் அப்படி இருக்கு இல்லைங்களா. அப்ப கா பக்கத்துல கோடு போடுறதா, இற்று பக்கத்துல கோடு போடுறதா? ஒற்று பக்கத்துல. ஆமா, ஒற்று பக்கத்துல போட வேணும். ஏன்னு கேட்டா குறிலும் ஒற்றும் சேர்ந்து வந்தாலும் நேரசைதான், புரியுதுங்களா? ஆமா. அப்ப கா பக்கத்துல கோடு போட்டோம்னா அந்த இற்று தனியா இருக்கும். அதான் சொன்னா மெய் எழுத்துக்கு மதிப்பு கிடையாது. மெய் எழுத்துக்கள் வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி குறில் இருந்தா அதோட சேர்த்துடணும், நெடில் வந்தாலும் அதோட சேர்த்துடணும். ஆனா என்ன செய்யக்கூடாது, இணைன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு மதிப்பே கொடுக்க கூடாது. நம்ம குறில் பக்கத்துல வந்தாலும் குறில் தான், நெடில் பக்கத்துல வந்ததுன்னா நெடில் தான். அதனால அது நேரசைன்னு சொல்ல வேண்டும். ஏன்னா நம்ம நிறையசி பார்க்கும்போது 2 இணைந்து வரும்னு சொன்னோம் இல்லையா. உடனே இது குறிலும் ஒரு ஒற்றும் பக்கத்துல இருக்க எனக்கு இணைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறையன்னு போட்டு விடக்கூடாது. ஏன்னா அந்த குழப்பம் வரும். 2 எழுத்து சேர்ந்து வந்திருக்க, அப்ப நம்ம நிறையன்னு போடலாமான்னு போட்டோம்னா நமக்கு அந்த சீரு தலையெல்லாம் மாறி போயிடும். அதனால கற்க என்று எடுத்துட்டோம்னு சொன்னா க இட் கற் அது வரைக்கும் தான் போடணும். நீங்க அது போட்டு அது வரைக்கும் போட்டு அதுக்கு மேல நீங்க என்ன அசை போடணும், நேர் அசைன்னு சொல்ல வேண்டும். இது ஒரு எழுத்து இருப்பதாக தான் கணக்கு. மெய் எழுத்து சேர்க்காம நம்ம கணக்குல சேர்க்க கூடாது. அப்ப கட் என்பது நேரசை. அப்புறம் என்ன இருக்கு, அந்த அந்த சீர்ல கா இருக்கு. அப்ப அது ஆமா, அது தானா ஒண்ணுதான் இருக்குது, ஒரே ஒரு குறில் தான் இருக்கு. அப்ப அதுல 2 அசை இருக்கிறது, நேர் நேர் என்று 2 அசை இருக்கு. கற்க என்பது நேரசையும் நேரசையும் சேர்ந்த ஈரசை சொல், 2 அசை உடைய ஒரு சொல் என்று சொல்லுவாங்க. ஈரசை சீர் அது. அடுத்து பார்ப்போம். கற்க கசடர. கற்க கசடர, முதல் எழுத்து கா. உடனே பக்கத்துல கோடு போட்டுடலாமா? போடக்கூடாது. போடக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா பக்கத்து எழுத்து பார்க்கணும். அப்ப இதுல சேருமா சேராதான்னு பார்க்கணும். க ச, க ச அதுவும் குறில் தான். அப்ப குறில் குறில் இணையும் இல்லையா, அது நிறை அசை, நிறைன்னு போடணும். அப்ப கச அப்படின்னு சொல்லல, கா என்பது குறில் போட்டு கா பக்கத்துல கோடு போட்டு இது தனி குறின்னு சொல்லக்கூடாது. அது புரியுதுங்களா? அப்ப முதல்ல பார்த்து பாருங்க, கற்க அந்த கடைசியில் உள்ள கா என்பது தனி குறில், அது ஒரு குறில் மட்டும்தான் வந்திருக்குது. ஆனா இங்க அப்படி இல்லை, அந்த குறில் பக்கத்துல இன்னொரு குறில் வந்ததுனால என்ன சொல்லணும், நம்ம அதை நிறை அசை என்று சொல்ல வேண்டும். கச. அடுத்தது பாருங்க த, அது குறில். பக்கத்துல கோடு போட்டுடலாமா? போடக்கூடாது. பக்கத்துல சேருமான்னு பார்க்கணும், சேருமான்னு பார்க்கணும். த
ர ர ரா என்பது குறில், குறில். டா என்பதும் குறில், ரா என்பதும் குறில். அப்ப ரெண்டும் நிறை. சேரும். அப்ப நிறை. அப்ப முதல் சீர்ல நேர் நேர், அடுத்த சீர்ல நிறை நிறை. புரியுதுங்களா? இப்ப இது மாதிரி நம்ம ஏதாவது ஒரு பாட்டை வைத்துக்கொண்டு இதை நீங்க போட்டு பார்க்கலாம். கோடு போட்டு நீங்க பிரிச்சீங்கன்னா, நம்ம ஆரம்பத்துல கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணி போடுவோம். அப்ப நீங்க கவிஞர் ஆன பிறகு, முழுமையான ஒரு கவிஞர் ஆன பிறகு சாதாரணமா வந்துடும். போட்டோம்னாலே நான் போடுகிற சொல்லெல்லாம் அந்த பாட்டுல வந்துடும். அது நல்ல சரியான அமைப்போடு அது இருப்பதை நான் பார்க்கலாம். அந்த ஓசையினுடைய நுட்பம் நமக்கு மனதிலே பதிந்து விடும். ஆனா தொடக்கத்துல என்ன செய்யணும், நம்ம ஒண்ணொன்னா பார்த்து தான் நம்ம ஓசையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கற்க கற்க சொல்லும்போது கற்க, கச டர, க சட ர அப்படி சொல்ல மாட்டோம். சொல்லும்போது பாத்தீங்கன்னா கச டர அப்படிதான் வருது. அதனால அசை என்பது இயல்பாகவே ஒரு சீர்லயும் இருக்கும். அது நம்ம கண்டுபிடிக்கிறோம் நம்ம வேலை. அடுத்தது கற்பவை. கற்பவை பாருங்களேன், முதல் எழுத்து கா, அடுத்த எழுத்து என்னன்னு பார்த்துட்டு தான் நம்ம கோடு போடணும். தனி குறின்னு போட்டுறக்கூடாது. ஒற்று. ஒற்று இருக்கு. அம்மா ஒற்றுக்கு மதிப்பு இல்லை. அப்ப என்ன செய்யணும், நம்ம அதை அதோட சேர்த்தணும். நேர். நேர் என்ன சொல்லணும். ஆமா. கர் கர் என்பது அது வரைக்கும் பக்கத்துல ஒரு கோடு போட்டு விடுங்க. அதுல என்ன ஒரு அசையாவது. என்ன அசை அது? நேர் அசை. ஏன்னா தனி குறிலாகத்தான் கணக்கிட வேண்டும் முதல் எழுத்து. கற்க கசடர கற்பவை. ப என்பது குறில். உடனே பக்கத்துல எடுத்து பார்க்கணும், சேருமான்னு பார்த்துட்டு தான் நம்ம தனியா பிரிக்கணும். அதை பவை. ப என்பது குறில், வை என்பது நெடில் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா நான் என்ன சொன்னேன், அந்த ஐயும் ஆவும் முதல் எழுத்தா வந்தாதான் நெடிலாக கணக்கிட வேண்டும். நடுவுல வந்ததுன்னா நாம குறிலாகத்தான் கணக்கிட வேண்டும். பவை. ப என்பது குறில், வை என்பதும் குறில். அப்ப கற்பவை. கற்பவை ஒரு நேரசையும் ஒரு நிறையசையும். ஆமா ஆமா, கற்பவை. அடுத்து பாருங்க, கற்றபின். கற்றபின் இப்படி ஒரு பார்க்கும்போது தெரியுது. கற்றபின். க க என்பது என்ன அர்த்தம்? குறில். பக்கத்துல என்ன இருக்கு? இற்று. இற்று இருக்கு, ஒற்று இருக்கு. இற்று என்ற ஒற்று எழுத்து இருக்கு. கட். அப்ப அங்க பக்கத்துல கோடு போடுங்க, அது நேரசை. அப்புறம் ரா இருக்கு, குறில். பக்கத்துல பி வருது. பீனா என்னது? குறில் தான். அப்ப சேர்ந்துடும் அதோட, அது சேர்த்துக்குங்க. அப்புறம் இன்னுக்கு மதிப்பு கிடையாது, மதிப்பு கிடையாது. அதனால அதையும் அதோட சேர்த்துட வேண்டியதுதான். சேர்க்கறதுனால அது இணைஞ்சதுன்னு அர்த்தம். குறில் இணை மாதிரி அதை கணக்கு சேர்க்க கூடாது. தெரியுதுங்களா? டபி அதுதான் முக்கியமானது. அது நமக்கு அது இணைஞ்சிருக்கு. எனவே நிறையசை டபின் அப்படின்னு போடுவோம். கற்றபின். கற்றபின். கற்க கசடர கற்பவை கற்றபின். தெரியுதுங்களா? அடுத்து பாருங்க, நிற்க. நீ குறில், பக்கத்துல ஒற்று இருக்கு. ஒற்றுக்கு மதிப்பு கிடையாது. எனவே என்ன செய்யணும், அது பக்கத்துல கோடு போட்டு விடுங்க. ஒற்று வந்தாலே பக்கத்துல நம்ம கோடு போட்டு விடலாம். அதுல நிற்க. நிற்க என்பது தனி குறில் இருக்கு, பக்கத்துல ஒற்று சேர்ந்து இருக்கிறது. நேரசை. நிற்க. க என்பது தனி நெடில், தனி நெடிலா இருக்கு. அதனால அது நேரசை. அடுத்தது பாருங்க, அதற்கு. அதற்கு முதல் எழுத்து ஆ குறில், அடுத்த எழுத்து தா குறில், இணையம் இல்லைங்களா? அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கு? இரு ஒற்று இருக்கு. அப்ப அதுக்கு பக்கத்துல கோடு போடணும் நாம. அதர் அதர் அது நிறையசை. அப்புறம் குத் கு தனி குறில், குற்றியலுகரம் இல்ல. குற்றியலுகரம் என்பது கடைசி எழுத்தாதான் வரும். அது
தெரியுதுங்களா? அதற்கு சரி. அது கு நேரசை. என்பது ஆமா. அதர் குத். கு என்பது குரில், இத்து என்பது மெய்யெழுத்து. ஒற்று. ஒற்று ஒற்று ஒற்று. அப்ப அது பக்கத்துல கோடு போடுங்க. நேர் நேர். அதற்கு நிறை நேர். ஆமா, நிறை நேர். தக நேர் தக நிறை. நிறை த குரில், க குறி குரில் குரில். குறி நேர். குறி. நிறைய நிறைய. புரியுதுங்களா? இப்ப கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க நேர் நேர், கசடர நிறை நிறை, நேர் நேர் நிறை நிறை, கற்பவை நேர் நிறை, கற்றபின் நேர் நிறை, நிற்க நேர் நேர், அதற்கு நிறை நேர், தக நிறை. நிறை. புரியுதுங்களா? இப்ப நான் சொல்றது மட்டும் எழுதிக்கிங்க. அசை 2 வகைப்படும். 1 நேர் அசை, 2 நிறை அசை. அசை 2 வகைப்படும். ஒன்று நேர் அசை, 2 நிறை அசை. கீழே ஒன்று முதல்ல நேர் அசை அப்படின்னு போட்டுங்க. நேர் அசை எப்படி வருங்கிறத கீழே நான் சொல்றேன். நேர் அசை 1 தனி குறில், ஒரு கோடு போட்டு கான்னு போட்டுங்க. கா கா குறில், தனி குறில். அதுக்கு நேரா பக்கத்துல 2ன்னு போட்டுங்க. அதுக்கு நேராவே 2ன்னு போட்டு தனி குறில் ஒற்று. அதுக்கு எடுத்துக்காட்டு கா பக்கத்துல இல்லு போட்டுங்க. கல். ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் சொல்லிருக்கேன். அது போல எந்த சொல்லு வந்தாலும் நம்ம அது மாதிரி போட்டுக்கலாம். அது போல அப்புறம் அது கீழே எடுத்துங்களா, 1க்கு நேரா இது போட்டுங்க. 3 தனி நெடில். தனி நெடில் அது ஒரு எடுத்துக்காட்டு கா. கா அதுக்கு நேரா 4ன்னு போட்டுங்க. தனி நெடில் ஒற்று. தனி நெடில் ஒற்று. அதுக்கு எடுத்துக்காட்டு கால். காயில் கால். இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நேரசைன்னு சொன்னா தனி குறிலா இருக்கும், இல்லைன்னா அது பக்கத்துல ஒற்று இருக்கும். இல்லைன்னா தனி நெடிலா இருக்கும், அதுக்கு பக்கத்துல இந்த ஒற்று எழுத்து வந்திருக்கும். இந்த 4 முறையில் வந்தாதான் அது நேர் அசை என்று சொல்லப்படும். அடுத்து 2ன்னு போட்டு நிறை அசை போட்டுங்க. அடுத்து நிறை அசை. நிறை அசை எப்படி வரும்? ஒன்று குறில் இணை. அதுக்கு எடுத்துக்காட்டு அது பக்கத்துலயே போட்டுங்க. கடை. கடை கட கடை. க ஒரு குறில், டா ஒரு குறில். பார்த்தீங்களா, 2ம் குறிலா இருக்கு. அது எடுத்துக்காட்டு கடை. அதுக்கு நேராவே 2ன்னு போடுங்க. குறில் இணை ஒற்று.
அதே கடா போட்டு இம் போட்டுங்க. கடம் கடம். குறில் இணை ஒற்று கடம் இது போல இருக்கும். குறில் இணை கட, குறில் இணை ஒற்று கடம். 3 அது கீழே ஒண்ணுக்கு கீழே போட்டுங்களேன். குறில் நெடில் இணை, குறில் நெடில் இணை. எடுத்துக்காட்டு கடா கடா. அப்புறம் அதுக்கு நேரம் 4 போட்டுங்க. அதுக்கு நேரம் குறில் நெடில் இணை ஒற்று, குறில் நெடில் இணை ஒற்று கடாம் கடாம். இப்ப நம்ம என்ன நினைவு கொள்ள வேண்டும் பாத்தீங்கன்னா, நேரசை என்று சொன்னால் தனியாக வருகின்ற குறில், தனியாக வருகின்ற நெடில், பக்கத்துல ஒற்று வந்தாலும் அது போலதான். நிறைசை எப்படி வரும்? குறிலும் குறிலும் சேர்ந்து வந்தால், குறிலும் நெடிலும் சேர்ந்து வந்தால், அது பக்கத்துல ஒற்று வந்தாலும் அதுதான். இப்ப எளிமையா நினைவு வச்சுக்கலாம் இல்லைங்களா? தனியா வந்ததுன்னா நேரசை, இணைந்து வந்ததுன்னா நிறையசை. இணையிறது எப்படி? முதல் எழுத்து குறியிலா இருந்ததுன்னா பக்கத்துல குறில் வந்தாலும் நெடில் வந்தாலும் சேர்ந்துடும் அது. அப்ப குறில் வந்ததுன்னா குறிலும் குறிலும் இணையுது, குறில் வந்ததுன்னா பக்கத்துல நெடில் வந்தாலும் இணைத்துக் கொள்ளும். எனவே நம்ம எளிமையா நினைவு வச்சுக்கலாம். தனியா வந்ததுன்னா நேரசை, இணைந்து வந்தால் நிறையசை. எது இணையும்? முதல் எழுத்து குறிலா இருந்ததுன்னா பக்கத்துல எந்த எழுத்து வந்தாலும், குறில் வந்தாலும் இணைஞ்சிரும், நெடில் வந்தாலும் இணைஞ்சிரும். அதுதான் நம்ம நினைவு கொள்ள வேண்டும். எனவே ஒரு எழுத்து குறிலா இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும்? பக்கத்துல கட்டாயம் பார்க்கணும், எந்த எழுத்து இருக்கு, குறில் வந்திருக்கா, அதுக்கு பக்கத்துல நெடில் வந்திருக்கான்னு பார்த்து அதோட சேர்க்கணும். தெரியுதுங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னா நெடில் வந்ததுன்னா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பக்கத்துல எதுவுமே சேர்த்துக்காது, அது தனியா தான் இருக்கும். இப்ப யாதானும் நாடாமால் ஊராமால் திருக்குறள். யாதானும் நாடாமால் ஊராமால் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு, சாந்துணையும் கல்லாதவாறு. எல்லாம் பாருங்க நெடிலாவே போட்டிருக்காரு அந்த குறள்ல. அது கொஞ்சம் எழுதிக்கிங்களா? திருக்குறள் எழுதி நீங்க பிரிச்சு பாருங்களா. யாதானும் யாதானும் நாடாமால் யாதானும் நாடாமால் ஊராமால் அப்புறம் அடுத்த சீரு என் ஒருவன், என் ஒருவன். யாதானும் நாடாமால் ஊராமால் என் ஒருவன். அடுத்த வரியில சாந்துணையும், சாந்துணையும், சா இந்து போடுங்க, சாந்துணையும் துணை யும், சாந்துணையும் கல்லாத கல்லாத வாறு. மேல 4 சீர் இருக்கும், கீழே 3 சீர் இருக்கும், பாத்துக்கோங்க. யாதானும் நாடாமால் ஊராமால் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாத வாறு.
இதே போல இந்த வள்ளுவருடைய குறள் இதெல்லாம் பார்க்கலாம். ஒரே மாதிரி எழுத்துக்களை போட்டிருப்பாரு. யாகாவா ராயினும் நாகாக்கா காவாக்கா சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு அப்படின்னு வந்திருக்கும். அது போல இந்த இதை கொஞ்சம் நீங்க பிரிச்சு பாருங்க. நீங்களா பிரிங்க. நான் சொல்லும் பொழுதே தெரியுது பாருங்க. யாதானும் நாடாமால் ஊராமால் என் சாந்துணையும் கல்லாத வாறு படிக்கும் பொழுதே நமக்கு அந்த அசை மனசுல வருது பாருங்க. அதுல குறள் எண் 397 ஐயா. 397ங்க. நும் நேரசை. சரிங்க. அடுத்தது நான் சொல்றேன். நேர் நேர் ஆமல். இல்ல அதை விட நான் சொல்றேன், நீங்க சரியா இருக்கான்னு மட்டும் பாத்துங்க. யாதானும் நேர் 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 நாடாமால் நேர் 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 ஊராமால் ஊராமால் நேர் 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 என்னொருவன் என்னொருவன் நேர் நிறை நேர் நேர் நிறை நேர் என்னொருவன் சாந்துணையும் நேர் நிறை நேர் கல்லாத கல்லாத நேர் 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 வாரு நேர் நேர். சரிங்களா? சரிங்க. யாருக்காவது வித்தியாசமா இருந்ததுன்னா கொஞ்சம் சொல்லுங்க. என்னொருவன் மட்டும் மறுபடி சொல்றேன். சொல்லுங்கம்மா. என்னொருவன் என் நேரசை ஏங்கிறது
தனி குறிலும் ஒற்றும் சேர்ந்திருக்கு. என் நொறு நோ குறில் தானே. ரு இணைந்து குறில் குறில். என் புரியுது. நொறு குறில் இணை. இணைந்து நிறை அப்ப நிறை. வன் குறில் தனி குறிலும் ஒற்றும் ஒற்றும் இருக்கு. அப்ப நேர் நேர் நிறை நேர். நேர் சரியா இருக்குங்களா. வாரு வா நெடில் ரு குறில். அப்ப ஒரு நேரும் இன்னொரு நேர் நேரும் நேர் 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 வந்துரு நேர் நேர் வந்துரு. ஆமாங்க. சாமி சொல்லுங்க. நெடிலும் நிறைதானங்க ஐயா அது? இல்ல வா சாம் ஏர் நெடில் தானே. நெடில் பக்கத்துல வந்துன்னா சேராது. குறில் வந்தாதான் பக்கத்து எழுத்து பார்த்து சேர்க்கணும். நெடில் வந்ததுன்னா உடனே தனியா தான் பிரிக்கணும். அது நெடில் பக்கத்துல நெடில் வந்தாலும் சரி 2 நெடிலாதான் நம்ம கணக்கிடணும். தெரியுதுங்களா. 2 நேர். அப்புறம் இப்ப நெடில் பக்கத்துல குறில் வந்தாலும் அது 2ஆ தான் பிரிக்கணும். நேர் நேர் அப்படிதான் வரும். கல்லாத வாரு வா நெடில் பக்கத்துல குறில். ஏன்னா நெடிலும் குறிலும் சேராது. நேர் நேர் நெடிலும் நெடிலும் சேராது. அப்ப எது சேரும்? குறில் வந்ததுன்னா பக்கத்துல எது வந்தாலும் சேர்ந்துரும். நெடில் வந்தாலும் சேர்ந்துரும், குறில் வந்தாலும் சேர்ந்துரும். அதை மட்டும் என்ன வச்சுங்க. ஒற்று பொதுவா அதுக்கு மதிப்பு இல்லை. அதனால எது வந்தாலும் அதோட சேர்ந்து போயிடும். அதனால இது அப்படியே நீங்க ஓய்வு இருக்கின்ற பொழுதெல்லாம் நீங்க இது நல்லா எந்த பாட்டு எடுத்தாலும் சரி, உங்களுக்கு பிடித்தமான பாட்டு யாராவது எழுதியிருந்தாலும் அல்லது செய்தித்தாள்லையோ அல்லது பத்திரிகையிலையோ அல்லது நூல்லையோ பார்த்தாலும் உங்களுக்கு பிடிச்ச வரி இருந்துன்னு வச்சுங்களேன், அந்த வரியை நீங்க பிரிச்சு பாருங்க. இப்படி பிரிச்சு பார்த்தீங்கன்னா இது போல நாமும் போடலாம் என்று நினைச்சீங்கன்னா அது போல நீங்க இந்த நேரசை போடலாம். இப்ப அருணகிரிநாதர் எடுத்துட்டீங்கன்னா அந்த முத்தை தரு பாட்டு பாருங்க. நேர் நேர் நிறை. அந்த பாட்டு அந்த பாடல் முழுவதும் ஒரே ஓசை தான். நேர் நேர் நிறை நேர் நேர் நிறை நிறை நேர் நேர் நிறை நேர் நேர் நிறை நிறை நேர் நேர் நிறை நேர் நேர் நிறை நிறை. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கீரை சத்தி சரவண முத்தை தரு என ஓத. அந்த வரி பாருங்களேன். இல்ல முத்தை தரு முத்தை தரு நேர் நேர் நிறை முத்தை தரு பத்தி திருநகை பத்தி திருநகை பத்தி நேர் நேர் திருநகை நிறை நிறை முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்திக்குரு வித்துக்குருவர் என ஓத முக்கட்பர மற்குச்சுருதியும் முற்பட்டது கற்பித்திருவரும் 33 வர்க்கத்தமரரும் அடிப்பேன். நேர் நேர் நிறை நேர் நேர் நிறை நிறை நேர் நேர் நிறை நேர் நேர் நிறை நிறை நேர் நேர் நிறை நேர் நேர் நிறை நிறை. இதே ஓசை அந்த கடைசி வரையில பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கூட மாறவே மாற. அதுதான் அது சந்தம் என்று சொல்லுவது. அதை நம்ம இறுதியா பார்க்கலாம் அதை இப்படி எழுதுறது என்பது. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஆசிரியப்பா வெண்பா கலிப்பா வஞ்சிப்பா என்ற 4 பாடல்களையும் அடிப்படை எது? இந்த அசையை வைத்துதான். நேர் நிறை நேர் நிறை. ஒரு சீர்ல 2 அசை வரலாம், ஒரு சீர்ல 3 அசை வரலாம். நம்ம அந்த சீர் என்று நம்ம அதை பார்ப்போம். அதுக்கு ஒரு வாய்ப்பாடு வச்சிருக்கிறாங்க. 2 அசை வந்ததுன்னா அதுக்கு என்ன பேரு, 3 அசை வந்ததுன்னா அதுக்கு என்ன பேருன்னு ஒரு வாய்ப்பாடு வச்சிருக்கிறாங்க. நீங்க தெரியும் ஓரளவு. நீங்க கவிதை தெரிஞ்சவங்க தேமா புளிமா கருவேலம் கூழ்வேலம் இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்லது தெரியலன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வாய்ப்பாடை மட்டும் நம்ம மனசுல பதிய வைத்துக் கொண்டோம்னு சொன்னா எந்த ஓசையில எந்த பாட்டை எழுத வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த பாடலை நம்மால எழுத முடியும். அதுக்காக தான் அடிப்படை இது அசை என்பதாகும். இந்த அசையை நீங்க கொஞ்சம் பழகி கொள்ள வேண்டும். நீங்க அந்த ஓய்வு இருக்கின்ற பொழுது அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம் அது எப்படி சீராக மாறும், அந்த சீருக்கு என்ன பெயர் என்பதை அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். அப்ப புரியுதுங்களா? இல்லை ஏதாவது ஐயம் இருக்கா? யாருக்காவது சந்தேகம் தான் சொல்லுங்க. நம்ம இதுல நினைவு கொள்ள வேண்டியது நேர் நிறை. நேர்னா தனியா, நிறைனா இணைந்து. அது மட்டும் சுருக்கமா நினைப்பு வச்சுக்கோங்க. நேர்னா தனி, நிறைனா சேர்ந்து வர்றது. சேர்ந்து வர்றது 2 தான். குறிலும் 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 நெடிலும். அவ்வளவுதான்.
ஆமா. நல்ல எளிமையா நினைப்பு வச்சுக்கலாம். இத வச்சுக்கிட்டு நீங்க அந்த பாட்ட பார்க்கலாம். இந்த மனசுக்குள்ளாரையே அந்த பாட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அசை உங்களுக்கு மனசுல வந்துரும் அது. நம்ப கொஞ்ச நாள் கையால எழுதி பிரிச்சு பார்த்துட்டு இருந்துட்டு, நீங்க அந்த பாட்ட சொல்லும்பொழுது, நேர் நிறை நேர், நேர் நேர் நேர், நேர் நிறை நிறை இதுபோல வரத நம்ம பார்க்கலாம். அந்த ஓசையே உங்களுக்கு புலப்படும். அது கொஞ்சம் பழகிட்டீங்கன்னா, நீங்க எழுதுகின்ற பாடல்ல எந்த மாரி ஓசை இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம் அத. சரிங்களா? இப்போ வந்து அந்த இது கூட ஒரு சில வினாக்கள் மட்டும் தரேன் ஒரு பயிற்சிக்காக. நீங்க வந்து அடுத்த வாரம் வரும்போது, அத நம்ம வந்து சரி பண்ணிக்குவோம். அந்த வினாக்கள் மட்டும் குறிச்சுக்கிறீங்களா? நான் குடுக்குற இந்த பயிற்சி வினாக்கள நீங்க கடைசியா முடிச்ச பிறகு, உங்களுக்கு கவிதை எழுதுவதில ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா, அத பார்த்தாலே போதும் உங்களுக்கு. நீங்க யாரையும் போய் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. இப்ப தெரியாது. ஏதாவது ஒன்று இப்ப இருந்தீங்களா, அந்த குட்டி உழுவுறமா, ஐகாருக்கு குறுக்கம், அவுக்காருக்கு குறுக்கம். இத பத்தியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நமக்கு அந்த ஓசைக்காக தான் அப்படி வச்சிருக்கிறாங்க. நம்ம எப்படி வேண்டுமானாலும் அத பயன்படுத்திக் கொள்ளலாம். அதுக்காக உங்க குழப்பிக் கொள்ள வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. அதனால அத பாருங்க. எழுதிக்கங்க. ஐயா இந்த கொடுக்க ஐயா சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்வி, சொல்லுங்க. ஒரே ஒரு ஐயம். சொல்லுங்க. இந்த இப்ப சொல்லுங்க. யாதானும் நாடாமல் ஊராமல் இன்னொருவன் ஆ, சாந்துணையும் கல்லாத வாருங்கிற குரல்ல ஆ. அந்த முதல் சீர்ல வந்து யாதானும் இருக்கு. யாதானும். அடுத்த ஆமா யாதானும் அடுத்த ம். அடியில வந்து சாந்துணையும் அப்படிங்கிற வார்த்தை வருது, ஒரு ஒரு சீர் வருது. ஆமா, ஆமா. இப்ப இதுல வந்து முதல்ல வந்து நேர் நேர் நேர், அப்புறம் அடுத்து ஆ. வர்றதுல வந்து நேர் நிறை நேர்ன்னு இருக்கு. சோ இது வந்து சார் ஆ, ஆ வரலாம், வரலாம். இந்த இது மாதிரி இந்த வந்து மாதிரி வரலாம். ஆமா இது ம் சந்த பாடல்கள் கிடையாது. நான் வந்து நேர் நேரே ம் சொன்னேன். சந்தத்துக்காக சொன்னேன். ஒரு ஓசைக்காக சொன்னேன். இந்த நேர் நேர் நிறை வருகின்ற பொழுது, இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பாட்ட சொன்னேனே தவிர, அது சரி இன்னும் சரி அங்க அங்க போகல அது. இப்ப நம்ம வந்து சரிங்க இதுல வந்து 2 அசைச்சீரா, 3 ம் அசைச்சீரான்னு தான் பார்க்கணும் நம்ம. நான் என்ன சரிங்க சொன்னேன், இந்த சரிங்க பாட்டு ம் எழுதுறதுக்கு ஒண்ணு 2 அசை வரும். இல்லன்னா ஒரு சொல்ல 3 அசை வரும். சரிதா? ஒரு சரி அசை என்பது வரவே வராது. ஒரு அசை ம் வரக்கூடிய பாடல் இல்ல. ஒண்ணே ஒண்ணுல வரும். வெண்பால மட்டும் வரும். அது கடைசியில சொல்றேன். அதனால சரிங்க 2 எழுத்துடைய சொற்கள், 3 எழுத்துடைய சொற்கள் மட்டும் தான் நான் பார்க்க போறோம். அதாவது 3 அசை உடைய சொற்கள், 2 அசை உடைய சொற்கள் தான் இப்ப நம்ம பாட்டுக்கு தேவையானது. அதை சரி மட்டும் நம்ம புரிஞ்சுட்டோம்னா போதும். நம்ம விரும்பிய ஓசையுடைய சொற்களை, பாட்டை நம்மால் எழுத முடியும். அதனால இந்த வினாக்கள மட்டும் குறிச்சுக்கங்க. உங்களுக்கு தெரிஞ்சதா தான் இருக்கும். அசை என்றால் என்ன? சரிங்க. ஐயா எல்லாரும் இந்த கேள்வி மட்டும் எழுதிக்கங்க எல்லாரும். அசை என்றால் என்ன? அசை என்றால் என்ன? எழுத்துக்கள் சேர்ந்து வருவது அசை. எழுத்துக்கள் அ அ இல்ல, இல்ல. பதில் எழுத வேணாம். நான் உங்களுக்கு விளங்குறத சொல்றேன். நீங்க அப்புறமா எழுதி எனக்கு அடுத்த வாரம் என்ன சொல்லுங்க எனக்கு. அசை எத்தனை வகைப்படும்? அவை யாவை? அடுத்த கேள்வி. கேள்வி மட்டும் நீங்க எழுதிங்க போதும். அசை எத்தனை வகைப்படும்? அவை யாவை? மூன்று. நேர் அசை என்றால் என்ன? அஃது எப்படி வரும்? அஃது எப்படி வரும்? அடுத்த வினா. நிறை அசை என்றால் என்ன? அஃது எப்படி வரும்? அடுத்த வினா. ஒரு குறளை எழுதி அசை பிரித்து காட்டுக.
சொல்லுங்க ஐயா. அவ்வளவுதாங்க. இப்ப பாருங்களேன், இந்த வினாக்கு விடை தெரியுதான்னு பாருங்களேன். அசை என்றால் என்ன? அசைன்னா எழுத்துக்களை இணைந்து எழுத்தினுடைய வருவது. ஓசை சேர்ந்து வரும், ஓசை. தனியாகவும் வரும். தனித்தும் சேர்ந்து வந்து அந்த சீரில் உள்ள ஓசையை காட்டுவது அசை. அசை எத்தனை வகைப்படும்? இரண்டு இரண்டு வகைப்படும். வகைப்படும். அது நேரசை, நிறையசை. இறையசை. நேரசை என்றால் என்ன? தனித்து வருவது, எழுத்து தனித்து வருவது, குறில் அல்லது நெடில். ஆமா, தனித்த ஒரு ஓசை நேரசை எனப்படும். அது எப்படி வரும்? குறில் தனியாக, குறில் தனி ஒற்றோடு. குறில், தனி நெடில், தனி குறில் ஒற்று, தனி நெடில் ஒற்று, தனி நெடில் ஒற்று, அப்படி வரும் சொல்லணும். நிறை அசை என்றால் என்ன? நிறை அசை என்பது இணைந்து வரும் ஓசை. அது எப்படி வரும்? குறில் இணை, குறில் இணை ஒற்று, குறில் நெடில் இணை, நெடில் ஒற்றை. குறில் நெடில் இணை, குறில் நெடில் இணை ஒற்று. Yes. தெரியுதுங்களா? அப்புறம் ஒரு குறள் ஏதாவது ஒரு குறள் எழுதி நீங்களே பிரிச்சு பார்த்து சொல்லுங்க அடுத்த வாரம் வரும்போது. சரி. சரிங்களா? இதோட நிறைவு செய்து கொள்ளலாமா? இதுல ஏதாவது உங்களுக்கு ஐயம் இருந்தா சொல்லுங்க. நன்றி ஐயா. மிக்க நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி. மிக்க நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. ஐயா. எல்லாரும் நன்றி. எல்லாரும் உண்டு விட்டு தான் வந்தீங்க இல்லையா? சொல்லுங்க. எல்லாரும் உணவு உண்டுட்டு தான் வந்தீங்கல்ல? வந்துட்டீங்களா? சரி, யாராவது ஒருத்தர் உணவு உணவு என்பதை பிரிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். உணவு என்பதை எப்படி பிரிப்பீங்க? பிரிங்க. உணவு தனியா, ஊ தனியா? நிறை நேர். இல்ல, ஒருத்தர் கையை உயர்த்திட்டு அவங்க மட்டும் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் கையை உயர்த்துங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இன்னொருத்தர் பேசாம தெரியுதுல, டக்குன்னு அர்த்தம் அடங்கிடுங்க. சொல்லுங்க ஆயிஷாமா, சொல்லுங்க. ஐயா, உணவு ஊனா நிறை, ஊ நீர். ரெண்டு குறில் இணைந்து வருது, அதனால அது வந்து நிறைன்னு பிரிச்சிருக்கிறீங்க. அடுத்தாப்புல ஒரு ஊ தனியா இருக்கு, அது ஒரு குறில், அதை வந்து நேர்னு பிரிச்சிருக்கீங்க. ஐயா ஜெகநாதன் ஐயா நிறை நேருன்னு அழகா தட்டச்சு பண்ணி போட்டிருக்காரு. என்ன உணவு உண்டீர்கள்? என்ன உணவு உண்டீர்கள்? அதை எப்படி பிரிப்பீங்க? என்ன உணவு உண்டீர்கள்? என்ன அதை எப்படி பிரிப்பீங்க? என் தனியா, நான் தனியா பிரிக்கணும்யா. என் வந்து ஒருத்தங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, அடுத்தவங்க இன்னொரு. என்ன குறில் இணை. என்ன குறில் ஒற்று. இல்ல, குறில் ஒற்று சேர்ந்தா அது வந்து நேரசை. நேரசை. நான் வந்து குறில் மட்டும் இருக்கிறதுனால அதுவும் நேரசை. அதனால நேர் 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 நேர்னு பிரிக்கிறீங்க. உண்டீர்கள் உண்டீர்கள் நேர் நேர் நேர்யா. நேர் நேர் நேர். அருமை அருமை அருமை. நிறைய சாப்பிட்டேன், அதை எப்படி பிரிப்பீங்க? நிறைய சாப்பிட்டேன், அதை எப்படி பிரிப்பீங்க? சிறப்பாக நித்யா அம்மா சிறப்பா சொல்லிருக்காங்க. நேர் 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 சொல்லிருக்காங்க, மகிழ்ச்சி. நிறைய சாப்பிட்டேன், அதை எப்படி பிரிப்பீங்க? நிறைய நிறை தனியா, யா தனியா பிரிக்கணுங்கய்யா. நிறை நேர், நிறை நேர், நிறைய. சரி, சாப்பிட்டேன் எப்படி பிரிப்பீங்க? நேர் 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 மகிழ்ச்சி. நேர் நேர் நேர். மகிழ்ச்சி.
ஆமா, நேர் 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 பிரிச்சிருக்காங்க, சிறப்பா சொல்லியிருக்காங்க, மகிழ்ச்சி. இன்னும் சாப்பிடவில்லை. யாராவது சாப்பிடாம இருப்பீங்கல்ல, அவங்க பொறுத்த பிரிச்சு சொல்லுங்க. இன்னும் சாப்பிடவில்லை. இன்னும் இன்னும் சாப்பிடவில்லை. நான் இன்னும் குறில் சாப்பிடல. யார் ஐயா, யார் சாப்பிடல? குறில் ஒற்று நான் சாப்பிடல சொல்றேன். நேர் 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 நேர். அப்புறம் சாப்பிட எப்படி பிரிப்பீங்க? சாப்பிடவில்லை சா ஜோதி அம்மா சொல்லுங்க. சாப்பிட நெடில் எப்படி குறில் பிரிப்பீங்க? நிறை நேர் நெடில் நிறை குறில் நெடில் குறில் நேர் நேர். சரி, இல்லையா? நேர் இல்லையா? வி வி சாப்பிட நேர் பிட நிறை நேர் நேர் வில் நேர் லை நேர் இல்ல, நீங்க அந்த சொல்ல நேர் சொன்னா என்ன அர்த்தம்? நேர் நிறை நேர் நேர் ஐயா கமலா நேர் நேர் நிறை நேர் நேர் சாப்பிடவில்லை. ஆமாங்க ஐயா நேர் நேர் சரிதானங்க ஐயா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. சிறப்பா சிறப்பாக ஆசை பிரிக்கிறீங்க, நல்லா பண்றீங்க, மகிழ்ச்சி. மிக்க மிக்க நன்றி ஐயா. உங்களுக்கு உங்களுக்கு தோன்றிய ஒரு சொல்ல சொல்லி அதை பிரிச்சு காட்டுங்க பார்க்கலாம். நீங்களே பிரிச்சு, நீங்களே ஒரு சொல்ல சொல்லி அதை அசை பிரிச்சு அது வாய்ப்பாடு சொல்லுங்க. நித்யா தேவி. நித்யா தேவி சொல்லுங்க. நித் நேர். ஆ ஆ யா நேர். யா நேர். ஆ தே நேர். ஆ வி நேர். அது எப்படி சொல்லுங்க? அருமை அருமை. மொத்தமா சொல்லுங்க. நேர் 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 நேர். அப்படி 4. நித்யா தேவி 2 வார்த்தை. நித்யா 1, தேவி 1. நேர் 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 நேர். நீங்க மொத்தமா சேர்த்தா 4 அசையா மாறிடும் இல்லைங்களா? அதாவது நித்யா தேவி. நித்யா என்பது நேர் நேர், தேவி என்பது நேர் நேர். சிறப்புங்களா? மகிழ்ச்சி. அடுத்தது வேற யாராவது சொல்லுங்க. திருச்சிராப்பள்ளி ஐயா திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளி சொல்லுங்க. நிறை நிறை நேர் நேர். நிறை நிறை நேர் நேர். சரி சரி. நிறை 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 நேர் நேர். சீரு இச்சு நிறை. சீரா இப்பு நிறை. நேர் நேர். சிறப்பு சிறப்பு சிறப்பு. திருச்சிராப்பள்ளி என்பதா, திருச்சிராப்பள்ளி நிறைய பேர் திருச்சின்னு எழுதிட்டு இருக்கா. அப்படி எழுதக்கூடாது. அந்த ஊர் பேர் சிராப்பள்ளி, அதுக்கு திரு என்ற சிறப்பு கொடுத்திருக்காங்க. எனவே அது எழுதுறது திருச்சிராப்பள்ளின்னு சொல்லணுமே தவிர திருச்சின்னு சொன்னா திருச்சின்னு அர்த்தமாயிடும். திருச்சின்னு சொல்லக்கூடாது. திருச்சிராப்பள்ளின்னு சிராப்பள்ளிக்கு முன்னாடி ஒரு திரு என்ற அடைமொழி கொடுக்கப்பட்டது. சிறப்பு சிறப்பு. அருமையா சந்திரசேகரன். சந்திரசேகரன். சொல்லுங்க. நேர் நிறை நேர் நிறை. சந்திரசேகரன். அருமை, சரியா சொன்னீங்க. இப்போ இந்த வகுப்புல வந்து ஐயா வந்து அந்த நேர் நேர் நேரு நிறை மட்டும் சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நீங்க அழகிட்டு இருக்கீங்க. அதுக்கு வாய்ப்பாடு அது அடுத்த வகுப்புல சொல்லி தருவாங்க. அந்த வகுப்புக்கு இன்னும் சுவையா இருக்கும். ஆனா அந்த வகுப்புக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த ஒரு வாரத்துக்குள்ள குறைஞ்சபட்சம் ஒரு 100 திருக்குறளாவது எடுத்து அதை அழகிட்டு பார்த்து வச்சுக்கிடுங்க. அப்பதான் நீங்க வந்து ஒரு ஒரு நோட் எடுத்து திருக்குறளை எழுதி அதுக்கு பக்கத்துல அந்த வார்த்தைகளுக்கு இடையில அந்த சொற்களுக்கு இடையில இந்த எழுத்துக்களை பிரித்து கோடு போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து நேரு நிறை மட்டும் எழுதி வச்சிருங்க. அப்பதான் அடுத்த முறை வந்து அவரு இதுக்கான வாய்ப்பாடு சொல்லி தர்ற போது அதை எழுதி பார்த்தா உங்களுக்கு ரொம்ப சுலபமா எளிதா இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த இந்த நேர் நேர் நிறை நேர் சொல்லி தராங்கல்ல, இது வந்து ஓர் செச்சீர், ஈர செச்சீர், மூவர் செச்சீர்னு வரும், 4 செச்சீர்னு வரும். அப்ப அந்த சீரியலுக்கான ஒரு அழகிடல் பண்ணிருக்கீங்க. அதுல வந்து வாய்ப்பாடு வரும். அது வர்ற போதுதான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், தலைக்கு போக முடியும். சிறப்பா உண்மையிலேயே வந்து உங்களெல்லாம் பாக்குறப்ப எனக்கு பொறாமையா இருக்குது. எனக்கு ஐயா கற்றுக் கொடுத்த போது இந்த அளவுக்கு நான் எளிதில் கற்றுக்கொண்டேன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பொறுமையான நீங்க வேகமா கத்துக்கிறீங்க. பார்க்க மகிழ்ச்சியா இருக்குது. நிறைய பேர் பேசவே மாட்டேன்றீங்க. இன்னைக்கு ஒண்ணு மௌன வரலாம் கிடையாது இல்ல, பேசலாமே. கயல்விழி அம்மாலாம் பேசவே இல்லை, பேசுங்க. மௌனமா இருக்கிறீங்க.
சசிகலாமா உங்க நல்லா கருத்துக்களை சொல்லுங்க. கவனிச்சுட்டு தாங்கய்யா இருக்கேன். சசிகலாமா சொல்லுங்க. ஐயா பாடத்தை கவனிச்சுதாயா இருக்கோம். அப்படிங்களா? மகிழ்ச்சி. பாக்கியா இல்ல அருமையான வகுப்பு. கவனிச்சுக்கிட்டீங்களா? இல்ல உங்க கவனிச்சுக்கிட்டீங்களா இல்ல கவனிக்காம இருக்கீங்களா எங்களுக்கு தெரியாது இல்ல. இல்லங்க போட்டு வச்சு எல்லாம் எழுதி பார்த்துட்டே இருக்கோம். சிறப்பு சிறப்பு சார். அருமையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மகிழ்ச்சி.